கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 73 ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் உம்மை தரிசிக்க முடியாது. கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுக்கு நாங்களே ஜெபம் பண்ணி கொள்ளலாம். கர்த்தாவே, எங்களை நாங்களே தேற்றிக் கொள்ளலாம், எங்களை நாங்களே பாராட்டி கொள்ளலாம். கர்த்தாவே, ஆனால் பரிசுத்தம் இருந்தால்தான் நம்முடைய சமூகத்திலே வர முடியும். கர்த்தாவே, நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை என்னிலே நடப்பிப்பீராக, என் குடும்பத்திலே நடப்பிப்பீராக, ஆண்டவரே தொழிலே நடப்பிப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய தேசம் முழுவதும் உம்முடைய பரிசுத்த வித்தால் நிறைந்திருப்பதாக. ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று விளம்பப்பட்டிருக்கிறதே. உம்முடைய பரிசுத்தத்தை எங்களிலே ஆண்டவரை நடப்பிப்பீராக, சுத்த இருதயத்திலே எங்களிடத்திலே ஏற்படுத்துவீராக, சுத்த இருதயத்தை தருவீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 73 சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற காரியம், மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் 1,40,50,000 பணம் அல்ல. தேவனாகிய கர்த்தர் தேவ மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு பெரிய ஸ்தாபனத்துக்கு 2 மாடி கட்டி கொடுப்பது அல்ல. தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே மனுஷனிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு பரிசுத்தவானுடைய காலை கழுவி விட்டால் போதும் என்பது அல்ல. தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் எதிர்பார்ப்பது முதலாவது காணிக்கை எடுத்து கர்த்தருக்கு நான் செலுத்தி விட்டேன், அதனால் முதலாவது எனக்கு பரலோகம் திறந்து இருக்கிறது அன்பு என்பது அல்ல. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிற்றியும் நிலைவரமான ஆவியனிலே ஆண்டவரை கொடும் என்று தாவீது ராஜா பாவத்திற்கு உட்பட்ட பிறகு வேண்டிக் கொண்டார். இங்கே சொல்லுகிறார், சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய யாருக்கு என்ன சொல்லுகிறாருங்க? இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார்னு சொல்லலை, சுத்த இருதயம். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். தேவனு கேட்டது சுத்த இருதயம்தான். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உன்னுடைய இருதயத்திலே சுத்தம் இருக்க வேண்டும். இருதயமானது மகா கேடுள்ளதும் மகா திருக்குள்ளதுமாக இருக்கிறது. அதை யாருமே உணர முடியாது. இருதயத்தில் ஆழத்தில் இருக்கிற காரியம். ஒரு பெண்ணை பார்க்கின்றான், ஒரு பரிசுத்தவானாக இருக்கலாம். இந்த பெண் எவ்வளவு அழகானவள் என்று நினைத்து விட்டாலே தேவன் சொல்லுகிறார், அவளோடு முடிந்து போய்விட்டது என்று சொல்லுகிறார். அப்பேற்பட்ட பரிசுத்தவான் யோவான் 8:44 சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று. 46 சொல்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? இந்த உலகத்திலே சேலஞ்சான வார்த்தை வைத்தது இயேசுவை தவிர ஒரு மனுஷன் இருக்க முடியாது. உலகத்தில் எல்லாரும் பாவிகள் எல்லாமே பாவம் செய்து இப்பொழுது இருக்கிற என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், இருக்கிற பரிசுத்தமானு சொல்லிக்கிட்ட யார் பரலோகம் போகிறாங்களோ தெரியல. பண ஆசை பிடிச்சி அந்த பில்டிங்கை கட்டணும், இந்த பில்டிங்கை கட்டணும், எல்லாம் இவன் பேரில் தான் சொத்து இருக்கும். ஏன் போடுற எல்லாம் பரிசுத்தவான்கள் சபையில் காணிக்க போடுறாங்க, 100 பேரை நீ சேர்த்து ஒரு பில்டிங்கை கட்டான், இவன் பேரில் இவன் பொண்டாட்டி இவன் பிள்ளை பேரில் தான் பில்டிங் இருக்கும். பண ஆசை, அந்த பில்டிங் கட்டணும், இங்கே பில்டிங் கட்டணும். வட இந்தியாவில் கொண்டு கொட்டான். எத்தனை பேர் அங்கே ஆண்டவர் அறியாமல் இருக்கான், போக மாட்டானே, இவன் தான் பில்டிங் கட்டுவான். அப்படி தான். அப்போ பாருங்கள், யார் போய் பரலோகத்தில் போய் சேர போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் என்னை தரிசிக்க முடியாது. ஐயா, பண ஆசை எல்லாத்துக்கும் தீமைக்கு, அதனால தான் அதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா, உனக்குள்ளாக பண ஆசையை வச்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு அந்த காரை வாங்கி கொடுக்கணும், இதை வாங்கி கொடுக்கணும், ரோலக்ஸ் காரில் போகணும், அங்கே போடுறவெல்லாம் தரித்திரமாக போயிட்டே போகணும், நீ மட்டும் ஓய்ந்துக்கிட்டே போகணும். அதெல்லாம் நியாயம் கிடையாதுயா, நியாயம் கிடையாது. ஏமாத்திரா ஐயா, பரலோகத்தில் அங்கே நரகத்தில் போய் கிடந்து அவசப்படாத. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சுத்தமு இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் யாருக்கு நல்லவராக இருக்கிறார்? சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு நல்லவராக இருக்கிறார். உனக்கு நல்லவராக இருக்க வேண்டும் என்றால் நீ சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருதயத்தில் அகந்தையான சிந்தனை இருக்கக்கூடாது. மாம்சத்தினுடைய சிந்தனை, மாம்சத்தினுடைய அசுத்தங்கள் இருதயத்தில் இருக்கவே கூடாது. என்ன நடந்தாலும் சரிதான். ஒரு பெரிய ரவுடி அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு பெரிய ரவுடி ஆப்பிரிக்க தேசத்தில் ரட்சிக்கப்பட்டார். அப்புறம் பாருங்கள், 2 பேர் பந்தயம் வச்சாங்களாம், உண்மையிலே இந்த ரவுடி ரட்சிக்கப்பட்டிருக்கானா இல்லையா, சரி நம்ம பார்த்துடலாம்ப்பா அப்படின்ட்டு ஏன்னா அடுத்த 2 ரவுடி என்ன செஞ்சாங்களாம், அவனை கூப்பிட்டுட்டு அவனுக்கு சடார்னு கோபம் வருமா, அந்த ரவுடிக்கு, அந்த ரட்சிக்கப்பட்ட ரவுடிக்கு அடித்தா 4 அடியாக திருப்பி அடிக்காமல் விட மாட்டாரான், ஓட போட்டு யாரையும் அடிப்பாரான். அவரை கூப்பிட்டு இவங்க இந்த 2 ரவுடிகளும் இவர் என்னமோ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறார பாப் பண்ணி முதலாவது ஒரு அரைஞ்சிருக்காருங்க. அரைஞ்ச உடனே அவர் தலையை தாழ்த்திக்கிட்டு அப்படியே இருந்தாராம். 2வது ஒரு வேட்டியை பிடிச்சி உறிஞ்சிருக்காங்க, ஒன்றுமே செய்யலையாம். இவங்க எவ்வளவோ அடி அடித்தாலும்
கடைசியில் அவங்க அந்த ரவுடியானவர் காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாராம். உடனே இந்த ரெண்டு ரவுடிகளும் உண்மையிலே இவர் மனம் திரும்பிட்டார் நீ அவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானங்கள் இடத்துல அநேக பேர் அங்கே ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு வர்றாங்க. இந்த காலத்தில் அநேகம் பேர் சபைகளை தொடங்குற மாதிரி அவர்களும் வந்தாங்க. யோவான் ஸ்நானங்கள் சொன்னான், விரியன் பாம்பு குட்டிகளே வருங்கோபத்துக்கு உங்களை வகை காட்டினவன் யார்? ஒரு பரிசுத்தமில்லாத ஜீவியம் பணாசை பிடிச்சி ஊழியத்தை வச்சுக்கிட்டு இருக்காதப்பா ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவருக்கு வேண்டியது சுத்த இருதயம். இந்த சுத்த இருதயத்தை நம்மிலே நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுவோமாக. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை தாங்க கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். ஆண்டவரே, அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னீரே. ஆண்டவரே, அந்த நரகலாம் எனக்கெல்லாம் அந்த நரகம் வேண்டாம் கர்த்தாவே, உங்களுடைய மோட்சம் தான் வேண்டாம் கர்த்தாவே. நீர் கொடுக்குற பணம் இருந்தால் போதும் கர்த்தாவே. மீதியாக ஆசைப்பட்டு கர்த்தாவே, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே, கள்ள தீர்க்க தரிசனம் எதுவுமே நான் சொல்ல வேண்டாம் கர்த்தாவே. ஆண்டவர் நீர் ஒருவர் போதும் ஆண்டவரே. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.